3 விதமான பூரணம் கொழுக்கட்டை. செம்ம சாஃப்ட்டா, சூப்பர் டேஸ்ட்டா செய்யலாமா? இதை செய்கிறதுக்கு நான் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அரிசியை ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அதை பொடி பண்ணி கொஞ்சம் வறுத்துட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே முதல்ல நம்ம தேங்காய் பூரணம் செய்ய போகிறோம். அதுக்கு அரை மூடி தேங்காயை துருவி கடாயில் போட்டு வறுக்க ஆரம்பிங்க. ரொம்ப நேரம் இதை ட்ரையாக வறுக்கணுங்கிறது கிடையாது. தேங்காயில் உள்ள ஈரப்பதம் குறைஞ்சி ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிற வரைக்கும் வறுத்தா போதும். வறுபட்டதும் 1/4 கப் பொடிச்ச வெல்லம், ஒரு பெரிய பிஞ்ச் ஏலக்காய் தூள், இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் லைட்டாக உருகி தேங்காயோட கலந்து வரணும். பாகு மாதிரி காய்ச்சிடாதீங்க. வெல்லம் லைட்டாக உருகினா போதும். இந்த மாதிரி இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நிலக்கடலையை வச்சு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துருங்க. வறுபட்டுருச்சுன்னா கடலை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். தோலும் அங்கங்கே வெளியில் வந்துட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்து ஆற விட்டுருங்க. ஆறுனதும் தோலை நீக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா கையை வச்சே தோலை எடுத்து விட்டுட்டு ஊதிட்டிங்கன்னா ஈஸியாக தோல் வெளியே வந்துடும். இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை 1-2 அரைச்சிக்கலாம். நிலக்கடலையை ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, பேஸ்ட் மாதிரி ஆகிடும். கடலை இந்த மாதிரி அரைப்பட்டதும் 2 இல்லைன்னா 3 பெரிய ஸ்பூன் வெல்லம் சேர்த்து 1-2 அரைச்சிக்கோங்க. பல்ஸ் பண்ணால் கூட போதும். நம்மளோட நிலக்கடலை பூரணம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக எள்ளு பூரணம். இதுக்கு 3 பெரிய ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணலாம், கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம். எள்ளு வறுபட்டுருச்சுன்னா அங்கங்கே புரிய ஆரம்பிக்கும். அதை பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதோடு 3 பெரிய ஸ்பூன் வெல்லம் சேர்த்து கலந்து விடணும். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட கலந்து விடலாம். இருக்கிற சூட்லேயே வெல்லம் உருகி எள்ளோடு சேர்ந்துடும். சூடு பத்தலைனாலும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் மட்டும் கிளறுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட பூரணம் ரெடி. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். 3 பூரணமும் ரெடியாக இருக்குது. அடுத்ததான் மாவுக்கு வருவோம். 2.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட மாவு ரெடி பண்ணிக்கலாம். அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா கூட ஊறிடும். அதை ஒரு சுத்தமான துணியில் பரப்பி தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க. அதை சலிச்சு எடுத்து கொஞ்சம் நேரம் வறுத்திங்கன்னா உங்களோட மாவு ரெடி. இங்கே நம்ம எடுத்த மாவு கலவாக 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து சுட வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி கரண்டி வச்சு பிசைய ஆரம்பிங்க. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கரண்டி வச்சு பிசைங்க. கண்டிப்பாக சுடும். தண்ணி நல்லா சூடாகவே இருக்கணும். அப்போ தான் மாவு சாஃப்டாக வரும். இந்த 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அது கூட மாவை இன்னும் சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கரண்டி வச்சு கலந்து விட்டாச்சு. கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். மாவு பார்த்தீங்களா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. யூஸ் பண்ணுற வரைக்கும் மாவு காயாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக நெய் எடுத்து அது மேலே தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி நெய்யை தடவி மூடி வச்சிட்டிங்கன்னா மேலே லேயர் காயவே காயாது. எப்போ வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு பூரணம் ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே நம்மளோட மாவும் ரெடி, பூரணமும் ரெடி. கொழுக்கட்டை அச்சு இருந்தால் அதில் நெய்யோ எண்ணெயோ தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. அச்சு தான் வேணுங்கிறது கிடையாது. அழகாக உருண்டையாக கையிலே உருட்டிடலாம். அது கூட பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மாவு எடுத்து இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இதில் நம்ம ரெடி பண்ண பூரணத்தை எல்லாம் ஃபில் பண்ணிடலாம். பூரணத்தை இந்த மாதிரி ஃபில் பண்ணி இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அதை நல்லா மூடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அச்சில் செஞ்சாச்சு. அடுத்ததான் நம்ம கையிலையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கோடு விழாமல் உருட்டிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது ஓரெல்லாம் கோடு விழாமல் வந்துச்சுனாலே உங்கள் மாவு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதில் நடுவில் கொஞ்சமாக பூரணம் வைங்க. இதை அப்படியே மூடி உருண்டையாக உருட்டுங்க. எக்ஸ்ட்ரா மாவு ஏதாவது இருந்தாலும் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துட்டு உருண்டையை கோடு விழாமல் உருட்டிக்கணும். ஸோ
ஸோ நம்ம கொழுக்கட்டை இப்போ வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் அடுக்கிடலாம். இட்லி பாத்திரம் கூட தண்ணி ஊற்றி சுட வச்சாச்சு, சூடாக இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் வரிசையாக அடுக்கிடுவோம். இதோ எல்லாம் அடுக்கியாச்சு. மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. சுட சுட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுல. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஆவியில் வேக வச்சனால வெல்லம்லாம் உருகி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.